ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரே, மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, அல்லேலூயா. சத்திய வசனமாகும் சத்திய வார்த்தையாய் இருக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, அல்லேலூயா. இந்த நாளிலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவராகிய சத்திய ஆவியானவராகிய தகப்பன் ஆண்டவரே, இந்த நாளிலே வேலையை பொறுப்படுத்தி ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசி வழிநடத்தி ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, சத்தியத்தின் ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை கண்டித்து உணர்த்தி வழிநடத்துகிற எங்கள் தகப்பனே, எங்கள் பரலோக தகப்பனே, வருவீராக வேலையை பொறுப்படுத்திக் கொள்வீராக. மண்ணோட்டை மறைத்துக் கொள்ளும் மாம்சமும் இரத்தமும் வேதத்தில் கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் அல்லேலூயா மன்னிப்பின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமமும் கர்த்தருடைய இரத்தமும் ஆண்டவரே வார்த்தையும் வசனமும் அபிஷேகமும் கிருபா வரங்களும் உடைய மன்னிப்பும் இரக்கமும் கிருபையும் தயவும் கருணையும் காருண்யமும் கடாட்சமும் உடைய வல்லமையும் பலனும் உம்முடைய சாரமும் சத்துவமும் உம்முடைய சாயலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையின் பலனும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் உம்முடைய பேரன்பும் உம்முடைய தெய்வீக பிரசன்னமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகள் யாவரையும் ஆண்டவரே ஆராதனை பங்குகிறவர் யாவரையும் ஆட்கொள்வதாக ஆளுகை செய்வதாக. என்னாலும் ஆண்டவரே உம்முடைய வருகை பரியந்தமும் நீங்காமல் இருக்க கிருபை செய்வீராக. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ மகிமையும் கனத்துக்கும் சுதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரராய் இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்ற வார்த்தையிலே கர்த்தர் போதித்து வழிநடத்தி வரார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. கர்த்தராகிய தேவன் அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை அவர் சுத்தமாக்கும்படியாய் அவருடைய தெரிந்து கொண்ட பிள்ளைகளை பரிசுத்த பாத்திரங்களாக கர்த்தருக்கு என்றைக்கும் மகிமைப்படுகிற பாத்திரமாக மகிமையின் ஆவியானவர் அவர்களுக்குள்ளே தங்கியிருக்கிற ஆலயமாகவும் அவர்கள் ஜீவனிலே கிறிஸ்து மறைந்திருக்கிற அந்த ரகசியம் அவர்களுக்குள்ளே கிடைக்கிற பாக்கியம் கிடைக்கவும் பரிசுத்தரும் வல்லமையானவரும் மகிமையானவைகளை செய்கிறவர் கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய ஆயுதங்களாக பரிசுத்த ஆயுதங்களாக வல்லமையின் ஆயுதமாக சாத்தானுடைய கிரியைகளை எல்லாம் அழிக்கவும் அவன் ராஜ்யத்தின் அழிமனுடைய ராஜ்யத்தின் கிரியைகளை அழிக்கிற ஆயுதங்களாக கர்த்தர் ஜீவனுள்ளவர், என்றைக்கும் அழியாதவர், சாத்தானை ஜெயித்தவர் அவருடைய பிள்ளைகளை கொண்டு நடத்த வேண்டுமானால் மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ்க்குள்ளே மிகப்பெரிய ஒரு பரிசுத்தமாக்குதலுக்குள்ளே கடந்து போக வேண்டியது இருக்குது. ஒவ்வொருவரும் பார்வைக்கு நல்ல பிள்ளைகளாக காணப்பட்டாலும் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களில் இல்லை, எந்த ஒரு தீய பழக்கங்கள் இல்லை, கெட்ட வார்த்தைகள் எதுவும் இல்லை, குடி பீடி சிகரெட்டு தண்ணி அது இது மது மாது பெண் சிநேகிதம் அது பலவிதமான புணர்ச்சியின் பாவங்கள் அந்த பாவம் இந்த பாவம் எந்த இதுலையுமே இல்லைன்னா கூட கெட்ட வார்த்தைகள் முதல் கொண்டு கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் பழிவாங்கிற எண்ணங்கள் துர்க்குணங்கள் இது கூட எதுவுமே இல்லைன்னா கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட பணி உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் கூட தாழ்மை உள்ள பிள்ளைகளாக இருந்தாலும் கூட பெரியோர்களை மதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கர்த்தருக்கு எப்பொழுதும் துதி சோத்திரத்தை சொல்லாமல் மறக்காமல் துதி சோத்திரம் சொல்லுகிற பிள்ளைகளாக இருந்தாலும் வாரந்தோறும் தேவனை ஆராதிக்கிறவர்களும் உபவாசிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அவர் வழியிலே நடக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து தான் ஆகணும். தேவனுடைய அக்கினியின் புடமிடுதலுக்குள்ள புடமிடுதலுக்குள்ள இந்த மகா பெரிய கழுவுதல் அவருடைய நாமத்தின் அக்கினியும் அவர் இரத்தமும் இதை கழுவி சுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளை பொன்னாக விளங்கும்படி சோதனையிலே பரீட்சையிலே பொன்னாக விளங்கும்படி செய்வதற்கு கர்த்தர் அநேக காரியங்களை
அனுமதிக்கிறார். சில வேளையில் அவர் பிள்ளைகளுடைய தவறுகளிலே வழிமாறி போகும்போதும் அவர்களை திரும்ப தேடி போய் பிடிச்சு அவர்களுக்கு புத்தி தெளிவு உண்டாகி அவர் பாதத்தில் வந்து அவர்களுடைய நாவுகளை கட்டவிழ்க்கும்படி செய்து, சிந்தைகளை மனதுகளை கட்டவிழ்க்கும்படி செய்து, அவர்கள் நடந்தது தவறு, தப்பிதம், மீறுதல்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், பொல்லாப்புகள், அசுத்தங்கள் என்பதை அறியப்படும்படி செய்து, உணரும்படி செய்து, அதை நன்றாக புத்தி தெளிவு நல் உணர்வுகளை எல்லாம் கொடுத்து அவர்களை தண்டித்து அவர்களை கழுவி சுத்தமாக்கி புடமிட்டு பொன்னாக்கி தாம் சொன்ன வார்த்தையை அவர்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். நிறைவேற்றுகிறவராக அப்படி நிறைவேற்றும் போது அவர் மிக கடினம் உள்ளவராக, கொடுமை உள்ளவராக, இரக்கம் பாராட்டாதவர் போல, தயவு பாராட்டாதவர் போல, ஒத்தாசை பாராட்டாவது போல, உறுதுணையாக இருக்காதவரை போல, கண்டுகொள்ளாதவரை இருக்கிறது போல அந்த சூழ்நிலைகளில் காணப்படும். ஆனால் அவர் நம்மை பார்த்து கொண்டே தான் இருப்பார். நமக்கு வருகிற தீமைகளையும் தீங்குகளையும் பொல்லாப்புகளையும் சத்ருவனுடைய சகல நகர்வுகளையும் சூழ்ச்சிகளையும் வஞ்சகங்களையும் மந்திரங்களையும் மாந்திரிகளையும் எல்லாவற்றையும் நமக்கு தெரியாமலே அழிச்சுக்கிட்டே இருப்பார். நமக்கு தெரியாமலே அழிச்சிட்டு இருப்பார். நமக்கு விரோதமாக வருகிற வியாதிகள், நமக்கு விரோதமாக வருகிற துஷ்ட மிருகங்கள், இந்த காட்டு மிருகம், நாட்டு மிருகம் ஆகிய இந்த மிருகங்கள் ஆகிய ஆண் மிருகம், பெண் மிருகம், இந்த இதுகளெல்லாம் அழிச்சுக்கிட்டே வருவார். பார்வைக்கு எல்லாம் உயிரோடு இருக்கிற மாதிரி, மிருகங்கள் உயிரோடு கூட இருக்கிற மாதிரி தெரியும். மிருகத்துக்குள்ளே இருக்கிற ஆவிகள் எல்லாமே அழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற பொல்லாத கிரியைகள், கட்டொழுப்புகள், எண்ணங்கள், ஈடேறணும்னு நினைக்கிற கிரியைகளை எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அதையும் அழிச்சு போட்டுருவார். ஒரு நாளில் அந்த மிருகத்தையும் ஒரு நாளில் அழிச்சு போட்டுருவார். அது மனுஷனாக மாறணும்னு நினைப்பார். கடைசி வரைக்கும் மாறலைன்னா, அவர் கொடுத்த தருணங்கள் மாறலைன்னா அது மிருகமாகவே தான் இருக்குது. இன்னும் மிருகம் மோசமாகிட்டே போகுதுன்னா அழிச்சிடுவார். அவர் தான் சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று. தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இப்போ பேசப்பட்ட வார்த்தை இந்த பகுதியில் தான் இருக்குது. நான் இதை வச்சு பேசலை, ஆனால் பேசப்பட்ட தேவாவியானவர் பேசின வார்த்தை இதிலே இருக்குது. இதில் இருக்குது, இன்னும் சில இடங்களில் இருக்குது. அதில் முக்கியமாக அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அநேகர் என்ன, தானியேல் வாழ்ந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்ல. அது மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வருகை, அவருடைய ராஜ்யம் அமைக்கிறதுக்கு முன்பதாக இந்த பூமியிலே வாழ்கிறவர்கள். எப்படி? அவர் தம்முடைய ராஜ்யத்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை அமைக்கும் பரியந்தம், அந்த அமைக்கும் பரியந்தம் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய காலங்களில் வாழுகிற அவருடைய பிள்ளைகளை தான் சொல்லப்பட்டிருக்கு அநேகர் என்று. தானியேல் வாழ்ந்த காலத்தில் இருந்த கொஞ்சம் பேர் அநேகர் என்று, அவங்க அந்த அநேகர் அல்ல. இந்த அநேகர் என்பவர் கர்த்தருடைய ராஜ்யம் வந்து அமையறதுக்கு முன்னாடி இதுக்கு இடையில வாழுகிறவர்கள், அவருடைய ராஜ்யத்தின் காரியத்துக்காக பயன்படுத்தப்பட போகிறவர்கள். அவர்களை தான் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு, சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு. டாப் லோடாக இருந்தாலும் சைடு லோடாக இருந்தாலும் எப்படி சுற்றுது வாஷிங் மிஷினு. வாஷிங் மிஷினில் மேலே இருக்குல்ல, அது பேர் டாப்ன்றாங்க. சைடில் இருக்கிறது ஃப்ரண்ட் லோடுன்றாங்க, டாப் லோடு ஃப்ரண்ட் லோடுன்றாங்க. எந்த லோடாக இருந்தால் என்ன, சுற்றுன்னு என்ன செய்யுது, சுற்றுது. ஒரு கட்டம் வந்தோன்னா டடப்படான்னு கடைசி நேரத்தில் முடிகிற நேரத்தில் குலுங்குலும் குலுங்கிடுது. அப்போ வாஷிங் மிஷினே அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும் போல இருக்குது. இல்லைன்னா உள்ள இருக்க துணி பிச்சுக்கிட்டு வெளியே வந்துடும் போல இருக்குன்னு இருக்கு. அப்புறம் வந்தவொடனே அப்படியே அடங்கி அப்புறம் கோன்னு ஒரு சத்தம் கொடுக்குது. கொடுத்துட்டு எண்டுன்னு வருது, அதில் முடிஞ்சிருது. எண்டுன்னு முடிவு அதிலே வந்திருக்குது. என்னென்னு எண்டுன்னு. அதுக்கு முன்னாடி பார்த்தா டைமிங் இருக்கும். இந்த டைமிங் சில நேரங்கள் அந்த டைம் கூட மாறுது. ஒரு 5 நிமிஷம்ன்றதுக்கு கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துருது, 10 நிமிஷம் கூட எடுக்குது. கொஞ்சம் வித்தியாசப்படுது, கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. ஆனால் எண்டு வந்துடுது. என்ன வந்துடுது?
எண்டு வந்துடுது. எண்டு வராமல் எதுவும் வராமல் லைட்டை சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு டோரை கழட்டி எடுத்து டோரை பிச்சு எடுத்து உள்ளகிற துணியை எடுத்தால் எதுக்காக அதை உள்ளே அது கொடுத்தோமோ அந்த நோக்கம் அதில் நிறைவேறாது. இடையில வெளியே வந்துட்டா இந்த ப்ராசஸில் வெளியே வந்துட்டா அந்த துணிக்கு என்ன நடக்கணும்னு நினச்சோமோ, அந்த துணி எப்படியா வரணும்னு நினச்சோமோ அது வராது. அது போல அப்போ அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய். சுத்தமும் வெண்மையும் புடமிடப்படுதலும் அந்த பாதை தான் போகுது. அந்த பாதை தான் இப்போ வாஷிங் மிஷின் கடைசி நேரத்தில் கொடுங்குதில் கட அந்த ஸ்டேஜ். அப்போ அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்க வேண்டும் என்றெல்லாம் போடப்படலை, விளங்குவார்கள். என்னது? துணியினிடத்துல சொல்லி உன் அழுக்கு நீங்கணும், உன் கரை நீங்கணும், நீ முந்தின நடக்கைகள், பரிசுத்த நடக்கைகள், தேவ நடக்கைகள் உனக்குள்ள இருக்கணும். நீ கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிருன்னா, அந்த டப்புல இருந்து நீ இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே போயிருன்னா டப்புக்குள்ளே தான் இருக்கும், போகாது. துணினா நம்ம தான் அது போவே. டப்பு இருக்கிற இடத்துலயே இருக்கும். டப்பு சொல்லும், டப்புன்றது சாத்தான் சொல்லும், போவாத, உள்ள போவாத, போனவன் எவனும் திரும்பி வந்ததில்லைன்னு. உண்மை என்னன்னா டப்புக்குள்ள இருந்து வெளியே வராதவன் தான் திரும்பி வந்ததில்லை. டப்புக்குள்ளேயே இருந்துகிறேன்னு சொல்றவன் திரும்பி வந்ததில்லை. அப்படின்னா சாத்தானுடைய பேச்சை கேட்டு அதிலேயே இருந்து முழுகி அதிலே உணர்வடையாம அப்படியே அவன் அதில் இருந்தவன் என்றைக்கும் திரும்பி வந்ததில்லைன்னு சொல்றதுக்கு பதிலாக பொய்க்கு பிதாவாக இருக்கிற சாத்தான், நீ அதுக்குள்ள போயிடாத, சுத்தமும் வெண்மையும் புடமிடுகிற களத்துக்குள்ளே போயிடாத, உன்னை ஒப்பு கொடுத்துறாத, அனுமதிச்சிடாத, உன் இருதயத்தை கொடுத்துறாத, உன் ஆவி, உன் ஆன்மா, உன் சிந்தை, உன் மனது, உன் சரீரத்தை கொடுத்துறாத. என்ன செய்திராத? கொடுத்துறாத. என்ன நிலையிலே இதை கர்த்தருடைய ஆவியில போதிக்கிறோம் என்பதை அறியணும். கர்த்தருக்கு தோத்திரம். அவருடைய வல்லமை இருக்கு. அவர் வல்லமை இழந்தது ஒரு காலம். ஆனா அவர் வல்லமையை நம்ம இழந்தது ஒரு காலம். அவருடைய வல்லமை இழந்தது உண்மை. ஆனா அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டோம். அவருடைய கிருபையாலே, அவருடைய கிருபையின் மன்னிப்பின் இரக்கத்தின் அன்பாலே அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டோம். வல்லமையின் மேல வல்லமையை பெற்றுக்கொண்டோம். வல்லமையானவர் மகிமையான காரியத்தை செய்வார். அவர் தான் அதை செய்வார். வல்லமை நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாலும் வல்லமையான காரியத்தை நம்ம செய்திட முடியாது. அவர் செய்வார். நமக்குள்ள இருக்கிற அவர் செய்வார். அவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிறவர் செய்வார். சர்வத்தையும் ஆளுகிறவர் செய்வார். புரியுதா? என்கிற எண்ணம், உணர்வு நமக்குள்ள வந்துடணும். அற்ப காலம் மூண்ட கோபம் சொற்ப காலத்தில் என்ன ஆயிடுச்சு? அவருடைய பிள்ளைகளை விட்டு போகுது. ஏன்னா அவரே சொல்றாரு, ரொம்ப இது பண்ணனா என் பிள்ளைங்க என் முகத்துக்கு முன்னாடி அவர்கள் என்ன ஆவார்கள்? சோர்ந்து போவார்கள். அவர்கள் ஆவி அவர்களது சோர்ந்து போகுமேன்றாரு. அப்படின்னா ஒன்றும் இல்லாமல் போடுவாங்களே என் பிள்ளைங்க. அப்போ என்னாலேயே என் பிள்ளைங்க, என்ன நம்பி இருக்கிற பிள்ளைங்க, என்னுடைய தவறு செய்கிறவரல்ல, அவருடைய தவறான தாமதங்களினாலே தன்னை காலம் தாழ்த்துகிறதுனாலே நாம் அழிவோம் என்பது தெரியுமானால் அதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் பிள்ளைகளை அவர் விடுவிக்கிறதே கனவு காண்கிறது போல இருக்கும். ஆனா அது காட்சியா இருக்கும். தோன்றி மறைகிற காட்சியா இராதபடி நாம் நித்தமும் அனுதினமும் காண்கிற ஒரு காட்சியாக மாறும். அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள்.
துன்மார்க்கரோர் துன்மார்க்கமாகத்தான் பேசுவார்கள், நடப்பார்கள், செய்வார்கள். அவர்கள் உணர்வு அடைய மாட்டார்கள் என்ன எழுதி வச்சிருக்கிறார். எப்படி? உணர்வு அடைய மாட்டார்கள் என்று. இது சுத்தமாக்குதலை குறித்த வார்த்தை. சுத்தமாக்குதல் என்ற வார்த்தை மல்கியா 3ஆம் அதிகாரம். இரண்டாம் வசனமும் 3ஆம் வசனமும். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலைநிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். மல்கியா தீர்க்கதரிசிக்கு இது கொடுக்கப்பட்டது. தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய், தேவனுடைய தாசன் மூலமாய் சொல்லப்பட்டது. பேஜ் 1105. 1105 படையேற்பாடு 1105. 2105 11 பாருங்க. அவர் என்னவா எப்படி புடமிடுகிறாராம்? உட்கார்ந்து புடமிடுறாராம். உட்காந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அவர் இல்லைன்ற மாதிரி இருக்கு, ஆனால் உட்காந்து வெள்ளியை புடமிட்டது போல புடமிட்டு சுத்திகரித்து கொண்டு இருக்கிறார். அவர் லேவியின் புத்திரர்னா கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு தான் என்ன செய்கிறாரு? சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாக இருக்கும்படி, கர்த்தருடைய சித்தம் அவர்களிலே நிறைவேறும்படி, கர்த்தருடைய திட்டமும் தீர்மானமும் முன்குறித்தலும் நிறைவேறும்படி என்படிக்கு நீதியாக காணிக்கலை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். சகரியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8-9. தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். பாருங்க, தேசம் எங்கும் சம்பவிக்கும் காரியம். சகரியா காண்கிற தரிசனம், கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. சகரியா கர்த்தர் வெளிப்படுத்தினது. சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்த, தானியேலுக்கு, மல்கியாவுக்கு, சகரியாவுக்கு. என்னது? சகரியாவுக்கு என்னன்னு சொல்றாரு? தேசம் எங்கும்னா 250 தேசம் இருக்கு உலகத்துல. எத்தனை தேசம் இருக்கு? ஆமா, தேசம் எங்கும் அப்படின்னு, தேசம் என்றால் ஒன்று, தேசம் எங்கும்னா அநேகம் அப்படின்னா 250 தேசங்களிலே சம்பவிக்கிற காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் என்னவார்கள்? சங்கரிக்கப்படுவார்கள். ஒரு 300 பேர்னு வச்சுக்கோமே, அந்த 300 பேர்ல 200 பேர் என்ன செய்யப்படுவார்கள்? சங்கரிக்கப்பட்டு, சங்கரிக்கப்பட்டாலே என்னது? முடிஞ்சு போச்சு. ஆனால் சங்கரிக்கப்பட்டும் மாண்டும் போவார்கள் என்றால், கர்த்தருடையது எல்லாவற்றையும் இழந்திருப்பது சங்கரிக்கப்பட்டது. பிறகாலே மனுஷ ரீதியாய் மாண்டு போவார்கள். மனுஷ ரீதியாய் சம்பவிப்பது என்னவென்றால் அவர் என்ன நினைச்சிருப்பாரு? அவர் இருந்த காலம் அல்லது அவர் காலத்துக்கு பிறகு கொஞ்ச காலத்துல இது நடக்கும்னு. அவருடைய காலத்துக்கும் இப்போ நம்ம இருக்கிற காலத்துக்கும் 2400 வருடங்கள் கிட்ட நெருங்குது. 2400-500 வருடங்கள் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். காலங்கள் 2500 ஆண்டு காலத்துக்கு முன் கழிஞ்சும் என்ன நடக்கலது. அப்போ இந்த 2 பங்கு மனிதர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஏரியாவுக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள
அந்த டப்புக்குள்ள அழுக்கு துணி வெளியே வரமாட்டேன்னு சொல்ற அந்த இதுக்குள்ள இருக்கிறது எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுல அழிஞ்சு போயிடாதபடி தங்களை அழுக்காக்கி கொண்டவர்கள், தங்களை கரையாக்கி கொண்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே, கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமனாலே வழி தவறி போன ஆடுகள், திரும்ப தேவனிடத்துல வந்த ஆடுகளை எல்லாம் இந்த அழிவுக்கு போகாதபடி அவர் வச்சிருக்கிறதுனால, இந்த 100 பேருக்குள்ள வச்சிருக்கிறதுனால அதை தேடி பிடிச்சி உள்ள கொண்டு வந்து போட்டுறாரு. வாஷிங் மிஷின்ல என்ன பண்ணிடுறாரு, உள்ள போட்டுறாரு. டப்புக்குள்ளேயே தான் இருப்பேன், அந்த அழுக்கு கூடைக்குள்ளேயே இருப்பேன்னு தீர்மானம் பண்ணி அதை விட்டு வரமாட்டேன்னு சொல்றது தான் தானியேல்ல போடப்பட்டிருக்க. துன்மார்க்கர்கள் துன்மார்க்கமாகவே நடப்பார்கள், துன்மார்க்கமாகவே நடப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் பேஜ் 353. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பாருங்க, இவங்க எல்லாம் அந்த 300 பேர்ல 200 பேர் சொன்னமே, அந்த 200 பேர், அந்த 200 பேருக்குள்ள இருக்கிற காரியம் கர்த்தர்கிட்ட வராம போனதுனால, கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாததுனால, அவர் எச்சரிப்பை புறம்பே தள்ளுனதுனால, அவர் தன்னையே இலவசமாக கொடுத்த அந்த இலவசத்தை வாங்க மறுத்ததுனால, உலகத்தில் இலவசத்தை வாங்கிறதுக்கு கடும் போட்டி நடக்குது. உலகத்தில் கடும் போட்டி நடக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகுது, இலவசங்கள் நிறைய அறிவிப்புகள் வரும். அதுக்கெல்லாம் ஆவலும் ஆசையும் இருக்குது, அதிக ஆவல் ஆசையெல்லாம் இருக்குது. கடந்த சில 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாண கூட்டத்தில் சிப்ஸ் பாக்கெட்டு நார்த்தில் நடந்த கல்யாணத்தில் சிப்ஸ் பாக்கெட்டு, சின்ன சிப்ஸ் பாக்கெட் தான் சொல்லிட்டு அது ஒரு 5-6 சேர்ந்து சின்ன இது பாக்ஸாக அதில் அடிதடி அதை வாங்கிறதுக்கு கல்யாண கூட்டத்தில் அடிதடி அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே சிப்ஸ் பாக்கெட்டை என்ன செய்கிறாங்க, அள்ளிக்கிட்டு போகிறாங்க. அப்புறம் நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், அதை வாங்கும்போது கூட்டங்கள் முஞ்சி அடித்து ஒருவர் எடறி விழுந்து மிதியுண்டு பலர் தங்கள் உயிரை கூட போக்கிக் கொள்கிற காரியங்கள்லாம் நிறைய நடக்குது. இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி. ஆனால் உண்மையான ஒரு இலவசம், அந்த இலவசம் மனுஷனை வாழ வைக்கிற ஒரு இலவசம், அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், உத்தம தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு நம்மை மன்னிக்கவும், நம் பாவங்களை போக்கும் பலியாகவும், நம்ம எல்லாம் சாத்தானிடத்தில் நம்ம சம்பாதித்த மரணங்களிலிருந்து, பாவத்திலிருந்து, தரித்திலிருந்து, எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து, எல்லா சிறையிருப்பிலிருந்து, எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் நம்மளுடைய கீழ்ப்படியாமையின் பாவங்களை எல்லாம் மன்னித்து சுமந்து தீர்த்து சிலுவையில் வெற்றி சிறந்தவர் தான் தன்னையே இலவசமாக கொடுத்தவர். அவருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வார்த்தை, அவருடைய வெளிச்சம் எல்லாமே இலவசம். அவர் தந்த ரட்சிப்பு, மீட்பு, விடுதலை அவர்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே என்னது, இலவசம். அவரிடத்திலிருந்து அவரே தன்னையே இலவசம். அவர் தந்த அந்த இலவசங்கள் எல்லாம் உலகத்தில் அழியாத இலவசம். உலகத்தில் உள்ளவர்கள், ஆளுகிறவர்களும் அதில் உள்ளவர்களும் கொடுக்கிற இலவசங்கள் எல்லாம் மனுஷனிடத்துல இருந்து அது ஒரு நாளில் போயிடும். மனுஷனை கொஞ்சம் சந்தோஷப்படுத்தும், கொஞ்சம் திருப்திப்படுத்தும், ஒரு தேவையை சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது பிறகு அது காணாமல் போயிடும். அதை கொடுத்தவர்களும் காணாமல் போயிடுவாங்க, பெற்றுக்கொண்டவர்களும் காணாமல் போயிடுவாங்க. இலவசமாய் கொடுத்தவர் என்றைக்கும் இருப்பார். இலவசமாய் கொடுத்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், கிருபையை மன்னிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவரிடத்திலிருந்து இலவசமாய் வஸ்திரம் தருவிக்கப்பட்ட, கிருபையாய் பரிசுத்தமாக்கப்பட்டு வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்டவர்கள்,
அவரோடு கூட என்னைக்கும் அவர் கூட்டிக் கொண்டு அவருடைய அரசாட்சியிலே வாழ்வார்கள். ஆமென். அந்த இலவசம் அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. அவர் கொடுக்குற மன்னிப்பெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது. அவர் யாரும் எனக்கு இரக்கம் பாராட்ட வேண்டியதில்லை. அவர் எனக்கெல்லாம் ஒத்தாசை பண்ண வேண்டியதில்லை. அவர் யாரோ எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு தெரியாது என்று அவரவர் ஒவ்வொரு நம்பிக்கையிலே கொண்டு போவார்களானால் சேதம் அடைந்து அழிந்து போவார்கள். ஆனால் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டு உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போ இந்த 300ல் ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட அந்த 100 பேரை தான் அது சேதப்படுத்தாது. அதே மீதி 200 பேரை என்ன செய்திரும்? சேதப்படுத்துகிறோம். தேசம் எங்கும் அதுதான் சொல்லப்படுது. அப்போ தேசம் எங்கும் இருக்கிற பயப்படுகிறவர்களும் அவிவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் அருவருப்புன்னா எல்லாமே வந்துடும். அதில் எல்லாமே வந்துடும். அவிவிசுவாசினா கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள், கர்த்தர் வார்த்தையை சந்தேகப்படுகிறவர்கள், என்னாலும் சந்தேகப்படுறவர்கள், எதற்கும் குதர்ப்பமாக இருக்கிறவர்கள், அவர் வார்த்தையை எதிர்த்து பேசுகிறவர்கள், நம்ப மறுக்கிறவர்கள், அவிவிசுவாசிகள், அருவருப்பானவர்கள், கொலைபாதகர்கள், வார்த்தையினாலே கொள்ளுகிறவர்கள், சரீரத்தை கொள்ளுகிறவர்கள், ஆவிய சிந்தை மனதையும் தேவ நம்பிக்கையை கொள்ளுகிறவர்கள், அவர்கள் எல்லோரும் கொலைபாதகர்கள், விபச்சாரக்காரர், சூன்யக்காரர், விக்கிராராதனைக்காரர், பொய்யர் ஆகிய அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அதிலே போய் பங்கடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதின்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். நாய்களும் சொல்லும் போது நாயை இன்னைக்கு தெய்வமாக வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நாயை வேற லெவலில் வச்சிருக்கிறாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அது குளிப்பாட்டுறாங்க, அதுக்கு இது பண்ணுறாங்க, முடி வெட்டுறாங்க, அதுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்க, அதுக்கு செலிப்ரேட் கேக் வெட்டுறாங்க, அதுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டேன்றாங்க. இதெல்லாம் நிறைய நடக்குது. சொத்து எழுதி வைக்கிறாங்க, கல்லறை கட்டுறாங்க, அதுக்கு பெட்ரூம் இருக்குது, தனி பெட்ரூம் இருக்குது, அதுக்கு டாய்லெட் ரூம் இருக்குது. இதெல்லாம் என்னென்னவோ நடக்குது. சகலமும் நடக்குது. தங்களுக்கு வாரிசாக கூட வச்சுக்கிறாங்க. அதை தங்களுடைய வாரிசாகவும் குடும்பத்தில் ஒரு மெம்பராகவும் பிள்ளையாகவும் மகளாகவும் மகனாகவும் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நாயை தெய்வமாகவும் வழிபடுகிற சில வம்சமும் இருக்குது சில இடங்களில். அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, நாய்களும் இந்த இடத்துல என்ன இருக்குது? இந்த இடத்துல தான் நாய்களும் சூன்யக்காரரும் அப்படின்னு போட்டு எல்லாமே போட்டுட்டு இன்னொன்று இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு, பொய்யை விரும்பினா சாத்தான் அவன் வார்த்தையை நம்பி இந்த டப்புக்குள்ளேருந்து வெளியே வந்துடாத. இந்த டப்புலேருந்து ஒருத்தன் தூக்குறானே எஜமா துணிக்கு சொந்தக்காரன் தானே துணியை தூக்குவான் இல்லையா? அவன் தான் தூக்கி துணியை கொண்டு என்ன செய்வான்? உள்ள போடுவான். இல்லை வீட்டில் வேலை செய்கிறவங்க என்ன செய்வாங்க? அந்த துணியை அப்படின்னா தேவதூதர்கள் உள்ளே போடுவாங்க, தேவதூதர்கள் வாஷிங் மிஷினுக்குள்ளே போடுவாங்க. அப்போ இதுக்கு எதுக்குமே சம்மதிக்காதபடி நான் அழுக்கு கூடைக்குள்ளேயே நான் அழுக்காகவே அதில் நான் நித்தமும் நான் நாத்தம் வீசிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருப்பேன். என் பாவ நாத்தத்தில், என் கீழ்ப்படியாமை நாத்தத்தில், என் வடங்கா கழுத்தில், என்னுடைய இருமார்ப்பில், பிடிவாதத்தில், என் துர்க்குணத்தில், நான் என் வேண்டாத பேச்சுக்களில், எண்ணங்களில், நடக்கையில், கிரியையில், செயலில் நான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன்னு சொல்லுகிறவர்கள் தான் இதில் போய் பங்கடைவார்கள் என்றும், அங்கே சேதமடைவார்கள் என்றும், சங்கரிக்கப்படுவார்கள் என்றும், அவர்கள் மாண்டு போவார்கள் என்பதுக்கும் அர்த்தம் இதுதான். அது சொல்லிட்டு சொல்றார் 11ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எவ்வளவுதான் நான் கீழ்ப்படுகிறது, எவ்வளவுதான் அவங்க பேச்சை கேட்டு கீழ்ப்படுகிறது, நான் எவ்வளோதான் உங்கள் பேச்சை கேட்டு கீழ்ப்படுகிறது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, நான் எதிர்பார்க்கறது இன்னும் வரலையே காத்திருக்கிறேனே என்று சொல்லுகிறவர்களுக்கு நீ அப்படியே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இரு. கட்டாயம் என்ன செய்யப்படும்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யணும் லைசன்ஸ் கொடுக்கல, நீ அநியாயம் பண்ணிக்கோன்னு. அவன் சாத்தான் பேச்சை கேட்டுட்டு இன்னும் அநியாயம் பண்ணிக்கிட்டு அநியாயம் பண்ணிருக்கான். அதுக்கு தக்க பலனை அவன் அடைவான். அந்த பலன் என்ன?
வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின்படி சம்பவிக்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி சம்பவிக்கும். மல்கியாவில் எழுதியிருக்கிறபடி சம்பவிக்கும். சகரியாவில் எழுதியிருக்கிறபடியே சம்பவிக்கும். அந்த 3/2 பங்கு போவார்கள், அழிந்து போவார்கள் என்ற லிஸ்ட்டில் போய் சேர்ந்துடும். இது தேவன் எழுதி வைத்திருக்கிற வேத வசனம், தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள், தேவன் எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகள். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் தேவன் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் ஆக்குகிற காரியம். இவைகளே இது போதும். இப்போ நம்ம பார்த்த ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்துக்கு தான் இப்போ போகணும். ஆனால் அதில் 41ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனம், அவருக்கு திருமணம் செய்கிறாரு. பார்வோன் மகளை பார்த்து, ஒரு ஆசாரியனுடைய மகளை பார்த்து திருமணம் செய்து வைக்கிறாரு. தகப்பனும் தாயுமா இருந்து, மாப்பிள்ளை வீட்டாராக இருந்து. யாருக்கு மாப்பிள்ளை வீட்டார்? யோசேப்புக்கு மாப்பிள்ளை வீட்டாராக இருந்து எல்லாம் இருந்து எல்லாமே செய்கிறார். அந்த ஆசனாத் என்கிற பெண் யோசேப்புக்காக எகிப்தில் ஆசாரியனுக்கு மகளாக பிறந்திருக்கிறார். கேட்குறீங்களா? ஆஸ்னாத் என்பவர்கள் அந்த அந்த ஆசாரியனுக்கு எத்தனாவது மகன்னு நமக்கு தெரியல, அதில் போடப்படலை. அவருக்கு எத்தனை பையன் பொண்ணுலாம், ஆனால் மகன் போடப்பட்டிருக்கு. அந்த அந்த எகிப்து தேசத்தில் அந்த தகப்பன் தாய்க்கு பிறக்கிறார். அவளுக்கு கணவனாக வரப்போகிறவன் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிற யாக்கோப்புடைய மகனுக்கு 11வது மகனாகிய யோசேப்பு தான் மணமகனாக வரப்போறார் என்று ஆஸ்னாத்துக்கு எப்படி தெரியும்? அவளுடைய தகப்பன் தாய்க்கு எப்படி தெரியும்? தெரியவே தெரியாது. சம்பந்தமே இல்லை. இந்த எல்லை எங்கேயோ இருக்குது, அந்த எல்லை எங்கே இருக்குது. அவங்க நாகரீகம், அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், அவங்க மொழிகள், அவங்க நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய ஆராதனைகள், அவங்க ஆராதனையின் நம்பிக்கைகள் எல்லாமே வேற வேற, எல்லாமே வேற வேற, கம்ப்ளீட்டாக வேற. அவங்க தோற்ற அமைப்புகள், இவங்களுடைய தோற்ற அமைப்புகள் எல்லாமே வேற வேற. அப்படி இருக்கும்போது அந்த மகளை அங்கே வச்சிருக்கிறார், இவருக்கே தெரியாது. இவருக்கு முதல்ல எங்கேயுமே போக முடியாது, கடைசியில் எகிப்து தேசம் வந்துட்டார். ஆனால் வந்துட்டாலும் கூட கர்த்தராகிய தேவன் இவருக்கு எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாரு. வெறும் விடுதலை மட்டும் இல்லை, கனமும் உயர்வும் மட்டுமல்ல, அந்த சொப்பனத்தினுடைய நிறைவேறுதல் தொடங்க ஆரம்பிக்குது. அந்த விஷனுடைய இது தொடங்க ஆரம்பிக்குது. அவர் வாழ்க்கையில் அதனுடைய தொடக்கம் ஆரம்பிக்கிற அந்த இதில் அவரை குறைவில்லாமல், அவரை முழு நிறைவாக, பரிபூரணமாக அவரை ஆசீர்வதிக்கிறார். எதில்? தானியேலில் சொல்லப்பட்டபடி சுத்தமும் வெண்மையும் புடமிடப்பட்ட அந்த 3 கேட்டகரியிலையும் அவர் பாஸ் ஆயிட்டார். கர்த்தரால பாஸ் ஆயிட்டார். என்னவாயிட்டாரு? பாஸ் ஆயிட்டார். இந்த 13 வருஷம் இதில் அவர் எவ்வளவு அழுதிருப்பார், எவ்வளவு மனநோவு பண்ணியிருப்பாங்க. அவரை வேலை செஞ்ச இடத்துல அவ்வளோ எவ்வளோ இரிட்டேட் பண்ணியிருப்பாங்க. ஆகார விஷயத்தில், துணி விஷயத்தில், தங்குற விஷயத்தில், தூங்குற விஷயத்தில், வேலை செய்கிற விஷயத்தில் அவரை எவ்வளோ புறம்பாட்டியிருப்பாங்க, குற்றம் சொல்லியிருப்பாங்க, பழி போட்டிருப்பாங்க, ஏளனம் பண்ணியிருப்பாங்க. நீ அடுத்த நாட்டுக்காரன், இந்த நாட்டுக்காரன், எபிரேயக்காரன், அந்த காரன், இந்த காரன், என்ன பெருசாக உனக்கு ரொம்ப அழகுன்னு ஒரு கெப்பு, உனக்கு பெருமை, உன் அழகை கொடுத்து உனக்கு பெருமை, உன் திறமையை கொடுத்து உனக்கு பெருமை, உனக்கு அப்படி உன் நடையில் இப்படி இருக்குது, உன் உடையில இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இன்னும் உன் தேவன்னு ரொம்ப பெருமை பாராட்டி நீ திரியிற. என்ன எங்கள் இதெல்லாம் நீங்கள் கும்பிட மாட்டியா? எங்கள் இதெல்லாம் பேரை சொல்ல மாட்டியா? எங்கள் பேரையே உச்சரிக்க மாட்டேற, நாங்கள் சொல்கிற பேரெல்லாம் உச்சரிக்க மாட்டேற, கொல்ல மாட்டேற, நாங்கள் நடக்கிற மாதிரி நடக்க மாட்டேற, நாங்கள்லாம் மனுஷன் தானே, நீ என்ன தனி மனுஷனாக இருக்கிற, உனக்கு என்ன ஒரே தேவன் அப்படின்னா ஒன்று, எங்களுக்கு 10 இருக்குது, உனக்கு என்ன 1, இப்படி எவ்வளோ பேசியிருப்பாங்க. அது நமக்கு அங்கே இல்லை. ஆனால் அங்கே நடைமுறை வாழ்க்கையில் அவ்வளோ சந்திச்சிருப்பார் அவர். உனக்கு யார் இருக்கா? நீ அனாதை பையன், நாங்கள் அடித்தா உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னை நொறுக்குனா உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை, உன்னை கீறுனா உன்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை.
உன்னை பிடிச்சி தள்ளினா பிடிச்சி தள்ளி விடுவோம், நாங்கள் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம், என்னென்னவோ பண்ணியிருப்பாங்க அவரை. இவ்வளவும் பண்ணி 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 கொஞ்சம் இளைப்பாறுதலாக இருக்குது. எஜமான் தயவு கடிச்சு வர்ற நேரத்தில் அந்த பிசாசு உள்ளே பூந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணி இங்கே கொண்டு அப்படி ஒன்று மேலே ஒன்று நாசத்துக்கு மேலே நாசமாக வந்த போதும் கூட நான் எப்படி அழுகுறாரு அந்த கஷ்டத்தில் துன்பத்தில். அவராக இஷ்டப்பட்டு துணிமணி வாங்கிக்க முடியாது, அவராக இஷ்டப்பட்டு வாங்கி சாப்பிட முடியாத நிலையெல்லாம் மாறி இப்போ அவரே நல்ல துணிமணிலாம் உடுத்திக்க முடியும், அவர் இஷ்டப்படி நேரத்தில் ஸ்நானம் பண்ண முடியும், அவர் நல்ல சுதந்திரமாக போய்கிட்டு வர முடியும். இப்படி எல்லாம் லகுவாக இருக்கிற நேரத்தில் ஒரு பேரிடியாக வந்து இடியுது. என்னவா இடியுது? பேரிடியாக வந்து இடியுது. இப்படியெல்லாம் இருந்தபோது திருப்பியும் நிலைமை மோசமாக நல்லா இருந்தோமே, திருப்பியும் அவருடைய மோசம் வந்துட்டே, திரும்ப மோசம் வந்துட்டே. எந்த தப்பும் செய்யாதவர். ஒரு 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 இடத்துக்கு அவர் ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு போகணுன்னா கூட கேட்டுட்டு தான் போகணும். இப்போ சுதந்திரமாக போகிறாரு. இப்போ சுதந்திரமாக போகிறாரு. சுதந்திரமாக போகிறத என்ன நினைக்கக்கூடாது, எதுக்கு போகிறாருன்னு நினைக்கக்கூடாது, எதுக்கு போகிறாருன்னு நினைக்கக்கூடாது. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இவர் எல்லா விதத்திலையும் இவர் கர்த்தரால் பாஸ் ஆகி தேவனுடைய கிருபையினால் இவருக்கு அங்கே ஒரு மனைவியை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு மகளை ஏற்படுத்தி கொடுக்கும்போது, ஒரு வாலிபனாக இருக்கிறவனுக்கு ஒரு மனைவி எப்படி வரணும்னு ஒரு கனவு இருக்கும், ஒரு நல்ல ஒரு எண்ணம் இருக்கும். யோசேப்புக்குள்ளே அது இருந்ததோ இல்லையோ, எல்லாருக்குள்ளும் பொதுவாக வரக்கூடியது. ஆனால் அது அவர் நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்ததுனால இவர் இனிமேற்பட்டு போனால் தான் அப்பா அம்மா பார்த்து அவருக்கு திருமணம் செய்யணுங்கிற ஒரு நியதி இருந்திருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் கர்த்தராகிய தேவனும் அவர் வச்ச திட்டத்தின் நோக்கத்துக்கு இன்னும் காலங்கள் நிறையா இருக்கிறதுனால அதெல்லாம் சரி வராதுன்னு அழகாக முன்கூட்டியே. அப்போ யோசேப்புக்கு ஒரு ஏற்ற துணையை தேவன் அந்த கல்ச்சரலில் வளர்ந்தாலும் அந்த இதுக்குள்ளேயே ஒரு முத்தாக அந்த பிள்ளையை எப்படியோ வளர வச்சிருக்கிறார் கர்த்தர். அது யோசேப்புடைய எலும்பாக வளர வச்சிருக்கிறார். எங்க அந்த தேசத்தில் அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமும் பரிசுத்தம் ஒழுக்கம் நிறைந்த ஒரு கட்டுக்கோப்போட கர்த்தருக்கு, அதாவது படைத்த கடவுளுக்கு என்ற ஒரு அகராதியில் ஒரு மகளை அப்படி உருவாக்கி வச்சிருந்திருக்கிறார். பெற்றோருக்கு, கடவுளுக்கும் பெற்றோருக்கும் தாம் திருமணமாக போகிறவருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கணுங்கிறது. எகிப்து தேசத்தில் ராஜா தான் தெய்வமாக அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. சர்பத்தையும் ராஜாவையும் தான் தெய்வமாக வச்சுருந்தாங்க. ராஜா சர்பத்தை தெய்வமாக, சூரியனை தெய்வமாக வச்சுக்கிட்டு, தன்னையே தெய்வமாக நினச்சிக்கிட்டு அப்படி இருந்த காலங்கள், பார்வோன் காலங்கள்லாம் அப்படிப்பட்ட காலங்கள், கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காலங்கள். அந்த பகுதியில் வந்து இந்த ஆஸ்நாத் என்பவர்கள். அப்போ இவர்களுக்கு இவரை திருமணம் செய்யும்போது அவங்களுக்கு 20 வயதோ 22, 23, 25 நமக்கு தெரியாது. ஆக அப்போ அவருக்கு இருக்காதா அந்த இவருக்கு இப்போ பொண்ணை பார்த்த அந்த ராஜா, ஒருவேளை அவருக்கு பொண்ணு இருந்தால் கச்சியமாக கொடுத்துட்ருப்பார். ஒருவேளை அவருக்கு பொண்ணு இல்லை போல இருக்கு. அந்த பார்வோனுக்கு அந்த அவருக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு நமக்கு எதுவும் போடலை. ஆனால் அவருக்கு ஒருவேளை பொண்ணு இருந்தால் ஒருவேளை அந்த பொண்ணை கொடுக்குறேன்னு பொண்ணை கொடுத்துட்ருப்பார். ஆனால் கர்த்தர் அப்படி நியமித்து வைக்கலை. இவருக்கு தெரியாமலே ஒன்றை வளர்த்து கொண்டு வருகிறதை இவர் ஞானம், புத்தி, இவரோட அறிவு எதுக்கும் எட்டாத வகையில் அங்கே ஒன்று வளர்த்து கொண்டு வந்துட்டார். இது ரெண்டும் மேட்ச் ஆகணும், ரெண்டும் 10 பொருத்தம் இல்லை, மேட்ச் ஆகணும். 10 பொருத்தம் பார்க்குறாங்களே அது இல்லை, மேட்ச் ஆகணும். அப்போ அந்த பிள்ளை உள்ளத்தாலையும் குணம் உள்ளவளாகவும் அழகுள்ளவளாகவும் பார்வைக்கும் ஏற்புடையவளாகவும் இருந்திருக்கக்கூடும். அவர் மனதுக்கு பிடிக்கும்படியாய் பிறகால. ஏன் என்று சொன்னால் அவருக்கு ஏற்ற மனைவியாக இவர்கள் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதற்கு வசனம் இருக்குது. அது எப்படியா இருக்குது என்றால் 41ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். ஆதியாகமம். பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்து அவனுக்கு பெற்றாள். யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். மனைவி ஒரு கொடுக்கு, ஒரு தேளு, ஒரு சர்பம்,
அப்படி இருந்துச்சுன்னா யார்? இந்த ஆசனாத். அவருக்கு யோசேப்புக்கு எலும்பாக இருக்கக்கூடியது எலும்புரிக்கையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, எலும்புக்கு பதிலாக அவளை எப்போ பார்த்தாலும் கொத்திக்கிட்டும் ஏடா கூடமாக பேசிக்கிட்டும். ஏன்னா அவர் நம்முடைய மூவராய் ஒன்றாய் இருக்கிற ஒரே தேவனாகிய யெகோவா தேவனை வழிபடுறாரு. அப்போ அதில் அந்த ஒழுங்குமுறை, அந்த யூதர்களுடைய ஒழுங்குமுறைகள் என்பது ஒரு பரிசுத்த ஒழுங்குமுறை என்பது ஒரு பெரிய கிளாஸ் அது. அப்போ அதில் வளர்ந்தவர், அந்த இதில் வளர்ந்தவர், பரிசுத்த தேவனுடைய இதில் வளர்ந்தவர், அந்த கோட்பாட்டில் வளர்ந்தவர். அப்படி இருக்கும்போது அந்த அம்மா அதை தெரிஞ்சு கற்றுக்கொண்டு அதில் வரணும்ல. அவர் அதெல்லாம் நடைமுறையில் அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாரு, எப்படி தேவனை நோக்கி கூப்பிட்றாரு, எப்படி ப்ரேயர் அதில் போய் உட்கார்றாரு, எப்படி தேவனை கேட்டு செய்கிறாரு, தேவனை அறிஞ்சு செய்கிறாரு, அவர்கிட்ட இருந்து ஞானத்தை வாங்கிக்கிறாரு, அதுக்குரிய விஸ்டம் அது எல்லாமே வாங்கிக்கிறாரு, தேவனிடத்திலிருந்து ஆலோசனைகளை வாங்கிக்கிறாரு, அதன்படி செயல்படுறாரு. அவருடைய உடை நடை பாவனைகள் பேச்சுக்களில் எங்கு திரும்பினாலும் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமும் நீதியும் இருக்குது. அதுதான் சுத்தமும் வெண்மையும் புடமாக்கப்பட்டது. அப்போ பொண்ணா விளங்குறது தான் அவ பார்க்கறா எல்லாத்திலையுமே. அப்போ இவர் ஒரு தனி பிறவி, தனி கர்த்தராலே ஒரு தனி பிறவியும் தனி விசேஷமாக்கப்பட்டவராக இருக்கிறார், கர்த்தராலே இருக்கிறார். அப்போ அவருக்குள்ள அந்த மெய்யான தேவனை அந்த அம்மா பார்க்குது. அந்த அம்மா பயபக்தியா பார்க்க ஆரம்பித்து வேதத்தில் சொல்லப்பட்டபடி என் ஆண்டவரே என் ஆண்டவன்மாரே என்று சொல்லுகிறது போல தன் கணவரை சாரால் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவன் என்று சொல்லி பணிந்து கொண்டால், அதுக்கு கீழ்ப்படித்தால், பணிவிடை செய்தால் என்று இவர்களுடைய முற்பிதாக்கள் தாத்தா, இவங்கெல்லாம் கொள்ளு தாத்தா, அவங்க குடும்பம் கொள்ளுப்பாட்டி, இவங்கெல்லாம் இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. எல்லாருமே ஒருத்தரை கர்த்தருக்குள்ள தங்களை கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள் என்று, பரிசுத்த நல் நடக்கையிலே அலங்கரித்தார்கள் என்று. அப்படி அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள இல்லாம வேறு ஒரு இடத்துல இருக்கிற ஒரு அருமையான ஒரு மகளை கொடுத்திருக்கிறார். அந்த மக இவருக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையா கீழ்ப்படிந்து பக்குவமா நடந்து தன் அன்பையும் கொடுத்து பாசத்தையும் கொடுத்து தன் கணவரை அரவணைத்து ஊக்குவித்து எல்லா விதத்திலையும் ஒத்தாசையா இருந்திருந்ததுனால்தான் இவரால் இந்த வார்த்தை சொல்ல முடியுது, என் வருத்தம் யாவும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி. அப்படி செஞ்சது யாரு? முதல்ல கர்த்தர் ஆசனாத் மூலமா. அப்போ நல்ல ஒரு பார்ட்னர், ஜாடிக்கு ஏத்த மூடி, நல்ல பார்ட்னர். பெரும்பாலும் ஜாடிக்கு மூடிக்கு பதிலாக கவுத்து விட்ட மூடி மாதிரி இருக்கும், நிறைய கவுத்து விட்ட மூடி நிறைய இருக்கும், மூடி பெருசாக இருக்கும். ஜாடியில் பொருந்தவே பொருந்தாது. சைடில் வச்சு பேப்பரை வச்சு துணியை வச்சு தான் அடைக்கணும் அந்த ஜாடி மேலே. முழுங்கா மூடினா ஒரு பிரச்சனையும் இல்லை, எடுத்து அப்பப்போ மூடலாம் எடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம். அப்போ கிடையவே. ஆனால் இவருக்கோ அதில் ஒரு பெரிய கிருபையை கொடுத்தார். யோசேப்புக்கு ஒரு சமாதானமான ஒரு கிருபையை. அதுதான் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லப்படுகிறது. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். வேதத்தை வார்த்தை தான் இப்படி சொல்லியிருக்காங்க. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான் சொல்லிட்டு. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவன் கண்டே பிடிக்க முடியாது. அதனால தான் கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு போட்டார். கண்டுபிடிக்கிறவன் யாரு? கண்டுபிடிக்கிறவர் கர்த்தர். அந்த குலசாலியான ஸ்திரீ அங்குக்குரிய வேற விதமான ஆராதனை முறைமைக்குள்ள இருந்தாலும் அவள் உள்ளத்துக்குள்ள என்ன இருந்தது நமக்கு தெரியாது. இதெல்லாம் கடவுளா? இந்த பாம்பு தலையில வச்சுக்கிட்டு இப்படி ஒரு தலையில ஒரு தலப்பா கட்டிக்கின்னு இப்படி ஒரு கிரீடம் கட்டிக்கின்னு எங்க பார்த்தாலும் இதையே வச்சுன்னு அது என்ன செய்ய போகுது? அது விஷம் நிறைஞ்சது, சிலது விஷம் இல்லாதது. இது விஷம் நிறைஞ்சது. இது நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாதது. அதுகிட்ட போய் நம்ம உறவாடவும் முடியாது, அதுகிட்ட போய் கொஞ்சவும் முடியாது. அது எந்த நேரமும் தீண்டிடும். அது அருவருப்பானது. அது நாக்கு, அது முகம், அது கண்ணு. அருவருப்பானவர்களுக்கு அது அழகானது, பரிசுத்தமானவர்களுக்கு அது அருவருப்பானது அப்படின்னு அவ உள்ளத்துக்குள்ள இருந்திருக்க கூடும். இதெல்லாம் என்னது? இதெல்லாம் படைக்கப்பட்டது தானே. அப்ப இதை படைச்சவர் ஒருத்தர் இருப்பார்ல.
இதையெல்லாம் உண்டாக்குனவர் ஒருத்தர் இருப்பார். ஒன்னொன்னு ஒரு தன்மையிலையும் ஒவ்வொரு விதத்திலையும் இருக்கிறாரே. தங்களை ராஜாக்கள் என்று இருக்கிறவர்கள், தங்கள் நீண்டகால அரசர்கள் என்று சொல்லுகிறவர்கள், தாங்கள் கடவுள்கள் என்று சொல்லுகிறவர்கள் உயிரோட இல்லையே, செத்துடுறாங்களே. என்னதான் அவங்கள பண்படுத்தி அவங்கள பதப்படுத்தி அவங்கள மம்மிகளாக கொண்டு போய் வச்சாலும் கூட அவங்க உயிரடைவதில்லையே, உயிர் அடைவதில்லையே. இது எல்லாம் ஆபிரகாம் ஒரு விதத்தில் வானத்து நட்சத்திரங்களை பார்த்து ஒவ்வொன்றும் பார்த்து தகப்பன் தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த காரியங்களில் பார்த்து தெய்வம் நம்மளை சுமக்கணும், நாம சுமக்கிறது ஒரு தெய்வமா, நம்மகிட்ட கேட்டு வாங்கிறது ஒரு தெய்வமா, நம்ம கேட்கறது கொடுக்கறது தெய்வம், அதுதான் தெய்வம். நம்ம கிட்ட கேட்கறதெல்லாம் கேட்டு வாங்கிறது ஒரு தெய்வமா, மனுஷன் தான் தெய்வம் கிட்ட கேட்டு வாங்கணும். இது எல்லாம் அந்த அம்மாக்குள்ள இருந்திருக்க கூடும். யாருக்குள்ள? ஆசனத்தை குறித்து நிறைய இடத்துல அதிகமாக பேச மாட்டாங்க, ஏன்னா நிறைய இடத்துல இல்லை. அந்த ஒரு இடத்துல ஆசனத்தை கல்யாணம் பண்ணான்னு இருக்கும், ஆசனாத் இவருக்கு பிள்ளையை பெற்றாள்னு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஆசனாத்துடைய ரோல் எதுவுமே இங்கே இருந்த மாதிரியே இருக்காது. ஆனால் நல்ல ரோல் இருக்கு இங்க. அவங்க எங்கன்னா ஆராய்ச்சி பண்றாங்க, ஆராய்ச்சியாளர் ஆவியானவர் தான் நமக்கு. அவங்க ஆராய்ச்சியை அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம், இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கலாம், அதெல்லாம் உலகத்தில் எங்கே வேணால் இருக்கலாம், எங்கேயாவது நூல்கள் அந்த மாதிரி தோல் சுருள்கள்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா, அதெல்லாம் நம்ம அந்த ஏரியாவுக்கு போகக்கூடாது. நமக்கு இது ஆவியானவர் மட்டும்தான். அப்போ இதெல்லாம் அந்த மகளுக்குள்ள சிறு பிராயத்திலிருந்து அது வந்திருக்க கூடும். தேவனாலே கர்த்தராலே அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் கிரியைகள் எல்லாம் வந்திருக்கும். தான் பரிசுத்தமாக ஒழுங்காக இருக்கணும், நீட்டாக ட்ரெஸ் உடுத்தணும், நம்ம கரெக்டாக இருக்கணும், அம்மா அப்பாவுக்கு பயந்துருக்கணும், உண்மையை தான் பேசணும், மறைவுகள் எதுவும் இருக்கக்கூடாது, ஒளிவுகள் எதுவும் இருக்கக்கூடாது, பொய் பேச்சுகள் எதுவும் இருக்கக்கூடாது, முரட்டு பண்ணுகிறது இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் எதிர்க்கக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. அந்த தகப்பன் தாய் இப்படி வளர்த்துருக்கக்கூடிய கிருபைகளை அந்த தகப்பன் தாய்க்கும் கொடுத்துருக்கிறார். கொடுத்து அதுக்கு அங்கே நிறைய ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க பார்வோனுக்கு. ஆனால் பார்வோனுடைய இருதயத்தை நம்பிக்கையும் கவர்ந்து கொண்ட ஒரு ஆசாரியன் அவனுடைய தகப்பன், அந்த ஆசாரியன் என்ன சொல்லிட்டு. அப்போ அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஆசாரிய குடும்பத்தை கர்த்தர் ஒரு பிரித்தெடுத்த ஒரு குடும்பமாக, ஏன்னா யாக்கோப்புக்கு அவங்க சம்பந்தி, அவங்க ஆசனாத்துடைய அப்பா அம்மா யாக்கோப்புக்கு சம்பந்தி. அப்போ மனசையும் எப்ராயிமும் கர்த்தருடைய வழியில நடத்துறதுக்கு பாலூட்டி வளர்த்து தன் கணவன் மூலமா ஆண்டவரை அறிஞ்சு கொண்டு அவங்களும் நல்ல ஜெபம் பண்றவங்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவங்களும் கர்த்தருடைய வழியிலேருந்து கர்த்தருடைய கிருபையெல்லாம் பெற்றுக்கொண்டவங்களா தான் இருப்பாங்க ஆசனாத்து. ஏன்னா ஒரே மனைவியோட தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்திருக்காரு, ஒரே மனைவியோட தான் பரிசுத்தமாய் வாழ்ந்திருக்கிறாரு. அப்போ ஒரு அருமையானவர்களாக மிகப்பெரிய சப்போர்ட்டராக ஆசனாத் இருந்திருக்கிறார்கள். தன் கணவன் நம்பிக்கை வைத்திருக்கிறாரே, என் சகோதரர்கள் என்னை தேடி வரும்படியே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு விஷனு, தன் தகப்பன் தாய் தேடி வருவார்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்குது. அதையெல்லாம் நிறைவேறணும். இந்த பஞ்சகாலத்தில் என் தகப்பன் குடும்பம் எந்த நிலைமையில இருக்கும், மோசமான நிலைமையில இருக்கும் என் தகப்பனுடைய குடும்பம். எவ்வளோ செல்வாக்கு இருந்தாலும் கையில் காசுகள் பணங்கள் வெள்ளிகள் அந்த காலத்தில் பண்டை மாற்ற முறைகளில் எல்லாமே பொருட்கள் எல்லாம் இருந்தாலும் கூட, என் அப்பா நிறைய வஸ்துக்களை எல்லாம் வச்சிருந்தாலும் கூட தானியங்கள் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ எல்லாம் கர்த்தர் உடைய பிளான் படி தான் முன்கூட்டியே இங்கே கொண்டு வந்திருக்கிறார். நம்மை இங்கே கொண்டு வந்து நம்மை சுத்தமும் வெண்மையும் புடமிட்டு சுத்தமாக்கி அவர் கையில் எடுத்து பயன்படுத்துகிற ஒரு விசேஷித்த பாத்திரமாக மாத்திட்டாரு. ஏன்னா நினைச்சு கூட பார்க்கல, எனக்கு ஏற்ற துணையை ஒன்று கொடுத்து, எல்லாம் ஏடாகூடமா இருக்கும் பெரும்பாலும். அப்படி ஏடாகூடமா எதுவும் இல்லாதபடி எதிரும் புதிரமா இருக்கும், எல்லாம் இது இருக்கும். வான்னா போன்னு சொல்லும், நில்லுன்னா போறேன்னு சொல்லும். அப்படி ஒன்று மூடி வந்து சேர்ந்துராதபடி, வந்து இப்படி ஜாடிக்கு மூடி சேர்ந்துராதபடி கடவுளுடைய சுத்த கிருபையினால் ஆண்டவர் பெரிய இரக்கம் பாராட்டி அப்படின்னு. ஏன்னா அவர் ஒரு பெண்ணுடைய அனுபவத்தை அவர் பார்த்திருக்கிறார், ஒரு எஜமானுடைய மனைவியினுடைய சுவாபத்தை பார்த்திருக்கிறார். அவர் இவர் மேல கண்ணு போட்டு அந்த கணவனுக்கு துரோகம் செய்கிற அந்த ஸ்திரியை பார்த்திருக்கிறாரு. இன்னும் எவ்வளோ ஸ்திரீகள் அனுபவங்களை அவர் பார்த்தாரோ எனக்கு தெரியாது, இது ஒன்று தான் எழுதப்பட்டிருக்குது. அப்போ இதெல்லாம் பார்த்தவருக்கு ஸ்திரீகள்னால இப்படிதான்ற ஒரு முடிவுக்கு அவர் அப்படி வரல. அவர் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க, ஸ்திரீகள்லாம் இப்படித்தான், அவர் அனுபவம் வந்துட்டா ஸ்திரீகள்லாம் இப்படித்தான். இவங்க எப்படி இருக்காங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க, சொல்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு என்ன செய்ய மாட்டாங்க,
பார்க்க மாட்டாங்க. அவங்க எவ்வளோ அழுக்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ அசுத்தத்தில் இருக்கிறாங்க, எவ்வளோ கரைகளில் இருக்கிறாங்கன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க எப்படி நடந்து கொள்றாங்கன்னு பார்க்க மாட்டாங்க, அவங்க எப்படி நடந்தாங்கன்னு பார்க்க மாட்டாங்க. இதுதான் சாத்தான் டப்புக்குள்ளே வச்சிருக்கிறது. இன்னைக்கு சொல்லப்படுற ஒரு வார்த்தை கூட எனக்கு தெரியாது. இது வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்று கூட எனக்கு தெரியாது. புரியலையோ? ஒன்று கூட எனக்கு தெரியாது. இங்கே வர வரைக்கும் எனக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. அப்போ அப்படிலாம் இருந்தாலும், அப்புறம் அவ்வளோ மறந்தேன் கொண்டேன் எல்லாம் இருந்தாலும் அவங்க அப்பாவை மறக்கவே இல்லை. அவருக்கு இருக்கிறது அவங்க அப்பாவும் தம்பியும் தான். எத்தனையோ பூமியில் கோடிக்கணக்கான சகோதரன் சகோதரிகள் இருக்கிறாங்க, உடன் பிறந்தவர்கள் என்று மாம்சத்தின்படி இருக்கிறாங்க. ஆனால் இப்படி இருந்தது கிடையாது, இப்படி இருக்கிறதும் கிடையாது, இப்படி இருக்கிறது கிடையவே கிடையாது. அவன் என் மாம்சமும் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பும் என் ரத்தம் என்று சொல்லுகிறவர்கள் இந்த பூமியில் எங்கேயாவது யாராவது இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த அன்புக்கு பாசத்துக்கு ஏங்குகிறவர்கள் மாட்டாங்க. சொத்து சுதந்திரம் பணம் இருக்கா, அது இருக்கா, ஏற்றத்தாழ்வு இருக்கா, உன்னால எனக்கு பலன் இருக்கா, உன்னால உன்னை நினைச்சு 4 பேருக்கு சொன்னா எனக்கு பெருமையா இருக்கா, இப்படி தான் சகோதர சகோதரிகளுடைய உறவு முறைகள் 1000 இருந்தாலும் அது என் மாம்சத்தின் மாம்சம் என் எலும்பின் எலும்பு என்று இரத்தம் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்துவினாலே கிடையாது. இருந்தால் நலமாயிருக்கும், இருந்தால் நலமாயிருக்கும். எத்தனை வருடங்கள் ஆனாலும் அந்த உண்மையான பாச அன்பு உள்ள இருந்து பூங்கிக்கிட்டு வெளியே வந்துடும். வெளியே அன்பு பழிவாங்கிறது வராது, அந்த அன்பு பூங்கிக்கிட்டு வந்துடும். அந்த அன்பு அப்போ தன் மனைவியினிடத்துல தான் வாழ்ந்தது, தன்னுடைய தேவனை குறித்து, தன் பிதாக்களாகிய ஆபிரகாமை குறித்து அருமையா சொல்லி கொடுத்திருப்பாரு. அவங்க ஹனிமூனே இதுதான். யாருடைய ஹனிமூனு? யோசேப்பு ஆஸ்நாத் அனுப்பி எகிப்து தேசத்துல எல்லாம் நீர்வீழ்ச்சி அது இது எல்லாம் செல்ஃபி எடுக்கிறதுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க. அவங்க சம்பாஷணைகள் எல்லாமே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தகப்பனை குறித்து, எசப்பாவை குறித்து தான், யெகோவா தேவனை குறித்து, பரிசுத்தரை குறித்து, உத்தமரை குறித்து, நீதிபரரை குறித்து, சர்வ வல்லமுள்ள மகா பயங்கரமான தேவனை குறித்து, பராக்கிரமமான தேவனை குறித்து, அவருடைய அற்புதமான கிரியைகள் செயல்களை குறித்து தான் பேசியிருப்பார். ஆபிரகாம் வாழ்க்கையில எப்படி அடைத்தாரு, அது அவருடைய அப்பாவுடைய தாத்தா, இவருக்கு கொள்ளு தாத்தா உங்க யாக்கோப்புக்கு தாத்தா ஆபிரகாம். அப்போ எங்கள் அப்பாவுடைய தாத்தாவை இப்படி தான் தேவன் அடைத்தாரு, எங்கள் சந்ததிகளை அடைத்தாரு. எங்கள் அப்பாவும் எங்கள் அப்பாவுடைய தாத்தாவும் தேவனும் சிநேகிதர்களாக இருந்தாங்க என்கிறது எல்லாம் அவர் தனக்கு அந்த 17 வயதுக்குள்ள என்னென்னலாம் அறிந்து கொண்டாரோ தகப்பன் மூலமாக தன் பிதாக்களின் தேவனை குறித்து. அவர்கள் ஆபிரகாமோட நடந்தது, தேவன் செய்தது, ஈசாக்கு செய்தது, தன் தகப்பன் யாக்கோப்புக்கு செய்தது, தன் தாயை திருமணம் செய்து இவர் பிறந்தது, பென்னிமின் பிறந்தது, தாய் மரித்தது முதல் கொண்டு பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமை, அதுலேருந்து வந்த வஞ்சகம், அந்த வஞ்சகத்திலிருந்து கொலைபாதத்திலிருந்து எப்படி காப்பாத்தினாரு, எப்படி குழியிலிருந்து காப்பாத்தினாரு, எப்படி இங்க மீதியான் தேசத்தவர்களால் 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டாரு, அந்த சூழ்நிலைகளை எப்படி அந்த இருளை, அந்த வேதனையின் இருளை, நம்பிக்கையற்ற நிலைமையெல்லாம் எப்படி, அந்த கொடுமையெல்லாம் அவருக்கு தாங்குற சக்தி, அவருக்கு பலன் எப்படி கிடைச்சது, தேவன் மேல இருந்த நம்பிக்கையும் விசுவாசம் அற்றுப்போகாதபடி, தேவனை விட்டு விலகாதபடி, இந்த இருளான வாழ்க்கையில, வெறுமையான வாழ்க்கையில, உறவு இல்லாத வாழ்க்கையில, எந்த ஒரு ஆதரவும் அனுசரணையும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தேவன் அவருக்கு எப்படி பட்சமாக உறுதுணையாக எவ்வளவு நேர்த்தியாயிருந்து தேவன் வழி நடத்தினார். இவரல்லவா தேவன், இவரல்லவா மீட்பர் இரட்சகர், இவரல்லவா மெய்யான தேவன் என்பதை வாழ வைக்கிற தேவன். புழுதியிலிருந்து உயரத்துல கொண்டு போய் ஆசனத்துல, சிங்காசனத்துல உட்கார வைக்கிற தேவன் என்பதை குறித்து அநேக காரியங்களை அவளுக்கு போதிச்சிருப்பார். அவங்களுடைய நேரம் பொழுதுபோக்குற, ஏன்னா அவர் பயங்கர பிஸிமேன், ரொம்ப பிஸியா இருக்கிற அவருடைய டைம் ஷெட்யூல்ல தன் மனைவியோடு கூட அப்படி இருந்ததுனால தான், பரஸ்பரம் இருந்து இதைகளெல்லாம் சொல்லி அந்த மக கேட்டு வாங்கி கொள்கிற ஒரு மகளாக, அதுல தான் தேவனை குறித்தது எல்லாவற்றையும் சொல்லி. பைபிள் கிடையாது,
அந்த டைம் இன்னும் நியாயப்பிரமாணம் வரல, அந்த காலகட்டங்களில் நியாயப்பிரமாணம் வரல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய தகப்பன் ஈசாக்கு, யாக்கோபு இவர் எப்படியெல்லாம் வந்தாங்க கொண்டாங்க. இவர் அங்கே வந்தார். பிறகு இந்த போத்திபாருடைய மனைவி என்ன முறையெல்லாம் பண்ணா, சிறைச்சாலைக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணா, அந்த சிறைச்சாலைக்கு வந்து இந்த பானபத்திரக்காரன் எப்படி மறந்து போனா, இதையெல்லாம் நடந்து வருது. உன்னையும் திருமணம் செய்வதற்கு தேவன் வச்சு நடத்தினதுன்னு சொல்லியிருப்பாரு. யாருக்கு? ஆஸ்நாத்துக்கு. நான் நம்புறேன் ஆஸ்நாத்தை குறித்து இவ்வளவு தூரம் சொன்னது இதுதான் முறை என் லைஃப்லையும் முறை. நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, ஆஸ்நாத்தை குறித்து நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நான் கேள்விப்பட்டது, அடியன் கேள்விப்பட்டது இதுதான் முறை. இதான் இன்னைக்கு எனக்கு அது கொடுத்தது. இன்னைக்கு கொடுத்தது ஆஸ்நாத்தை குறித்தது. பேர் ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல மிஞ்சி போனால் 3 இடத்துல இருக்கிறத வச்சு கணக்கு போட்டக்கூடாது. 10 இடத்துல இருக்கிறவங்கள விட இவங்க இவங்க ரோல் ஒன்றும் இல்லைன்னு. இவங்க ரோலும் ரொம்ப அருமையான ரோல். ஒரு கணவனுடைய பெரிய வெற்றிக்கு முதல்ல தேவன், அதுக்கு பிறகு அவனுடைய மனைவி. இதுவும் நிறைய பேருக்கு கிடையாது. கேட்கலையோ? இப்படி கேட்கல. வெற்றிக்கு எப்படிலாம் இருக்குது. சில நேரங்களில் சில விதத்தில் மனுஷர்களை தேவன் நடத்துகிற விதத்தில் வித்தியாசம் தெரிந்து கொண்டு அழைக்கிற வித்தியாசம். பேச்சலராக, திருமணமாகியும் பேச்சலராக வாழ்கிற வாழ்க்கைகள். ஆனால் கர்த்தர் இருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் துணையாக, ஏற்ற துணையாக, எல்லாவற்றுக்கும் தகப்பனும் தாயுமா எல்லாவற்றுக்குமா இருக்கிறவர். அப்படி இந்த ஆஸ்நாத் இருந்து கணவனை ஆற்றி தேற்றி அவருடைய வருத்தத்தை எல்லாம் போக்கும்படியா தன்னுடைய நடக்கையாலும் இனிமையான வார்த்தைகளாலும் சொற்களாலும் அந்த கணவனுக்கு செய்கிற பணிவிடைகள் கீழ்ப்படிதலினாலே தன்னை அலங்கரித்து தேவனுக்கு பிரியமுள்ள மகளாக அவர்கள் நடந்ததனால்தான் இதை பார்த்து பிறந்த அந்த பிள்ளைகளும், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளையும் வளர்க்கிற அந்த இதிலும் அவ கவனிக்கிற அந்த அர்ப்பணிப்புகளை எல்லாம் பார்க்கும்போது, எபிரேயர்களின் தேவனாகிய, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய வழியிலையும் அந்த மொழியையும் சொல்லி கொடுத்து, அந்த மொழியை அவர் என்ன மொழியோ அந்த எபிரேய மொழி, அந்த ஹீப்ரு மொழியிலேயே அவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த முறையின்படி பிள்ளைகளை வளர்க்குற அந்த வழியில். இல்லைன்னா எங்கள் அம்மா விடு, எங்கள் அப்பா விடு, எங்கள் அப்பா தரமுறை, எங்கள் தாத்தா பூட்டான்னு அவன் இல்லாத இதெல்லாம் அட்டகாசம் பண்ணியிருக்கலாம் ஆசனாத்து. இன்னைக்கு எல்லாரும் பண்ணுற அந்த கூத்தெல்லாம் அதெல்லாம் எதுவும் பண்ணாத மகளாக இருந்து, உன் தகப்பன் வீட்டை மறந்துரு, உன் தாயின் வீட்டை மறந்து, ராஜா உன் பேரில் அழகாக இருப்பார், பிரியமாய் எப்போதான் அழகாக இருப்பார், பிரியமாக இருப்பார் என்பதற்கு வாழ்ந்தவங்க இந்த ஆசனத்தை. அதனால தான் மறக்க முடிஞ்சது என் தகப்பன் வீட்டார் யாவரையும். நல்லா பாருங்க, திரும்பவும் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோசேப்பு என் வருத்தம் யாவையும், இதுல ஒன்று இருக்குது, சொல்லுங்க பார்ப்போம். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். யார் பண்ணினார்? தேவன் பண்ணினாரு. அந்த மனைவியினுடைய அருமையான கணவன், கர்த்தருக்கும் கணவனுக்கும் கீழ்ப்படிந்த அந்த கீழ்ப்படிதல் நடக்கைகள் செயல்களின் மூலமாக பண்ணினாரு. என்னது? கேட்க கஷ்டமா இருக்கு. அது பெண்ணை குறித்து சொல்றதுனால எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப பாருங்க, பண்ணினாரு என்று சொல்லி அப்படின்னு இருக்கு. என்று சொல்லி இதுல ஒண்ணு இருக்கு. என்னது? அதெல்லாம் முடிவு போதே மணி ஆயிடுச்சு. அது உங்களுக்கு சொல்றதுக்குள்ள நேரம் ஆயிரும். அதாவது என் தகப்பனுடைய குடும்பம்னாரு. என் தகப்பனும் என் தகப்பனுடைய குடும்பம்னு சொல்லல அவரு. என் தகப்பனுடைய குடும்பம்னாரு. தகப்பனுடைய குடும்பத்தை தான் சொன்னாரு, தகப்பனை சொல்லல. யார சொல்லல? தகப்பனை சொல்லல அவரு. அப்பனா யார மறக்க முடியல அவரால? அவர் அப்பா யாக்கோப அவரால் மறக்கவேன்னு போட்டுன்னு போலாம். நிறைய எப்படி போட்டு போலாம்? யாரு அந்தாளா? அவன் எங்க அப்பனே கிடையாது, அவன் வேற, நீ வேற. அவன் எங்க அப்பனே கிடையாது. அவன் நீ என்னைக்கோ முழுங்கிட்டான். அவனை முழுங்கிட்டான் ஒண்ணு, முழுகிட்டான் ஒண்ணு. அவனை என்னைக்கோ தூர போட்டான். எங்க அப்பனை என்னைக்கோ தூர போட்டான். அவன் யாரோ நான் யாரோ, நான் யாரோ அவன் யாரோ. ஏன் வாச விருப்பத்தால் நிறைவேற்றாதவன் எனக்கு ஒரு அப்பனா? அவன்
கஷ்டப்படாமல் காலம் பூரா சம்பாரித்து வச்சிருக்க வேண்டியவன் அப்பன் சம்பாரித்து வைக்கணும். அவன் வைக்காதவன் ஒரு அப்பனா? அவன் அப்பனா? அதெல்லாம் கிடையாது. உலகத்தில் இன்னும் நிறைய வார்த்தைகளை பயன்படுத்தி மனுஷர்கள் இருக்கிறார்கள். சிலர் அப்பா மேலே பாசம் உள்ளவர்கள், தகப்பன் தாய் மேலே பாசம். என்னை பொறுத்த வரைக்கும் தாய் தகப்பன் என்பது சொல்வதை நான் விரும்புவதில்லை. தகப்பன் தாய் இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது ஆரம்ப காலத்துல இருந்து. தகப்பன் தாய் முதலாவது ஆதாம், அதுக்கப்புறம் தான் ஏவாள். ஏவாள் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது ஆதாம் கிடையாது. ஆதாம் தான் ஃபஸ்ட்டு, ஆதாம் இதுக்கப்புறம் தான் ஏவாள். அதனால் தகப்பன் தாய். முதல்ல பரலோக தகப்பன் தாய். அவர் தாய் தகப்பன் இல்லை, தகப்பன் தாய். அதனால் இந்த ஃபார்முலா தான் இங்கே. மற்ற இடத்துல வேறு ஃபார்முலா இருக்குது, அது இருந்துட்டு போட்டோம். அதனால் தகப்பன். அதனால் மறக்க முடியல. தன் தாயின் மூலமாக கிடைச்ச அன்பை காட்டிலும் தாய் கொஞ்ச காலம் கழித்து மறிச்சிட்டா. அவள் தவறுதனால மறிச்சிட்டா, அவள் தப்புனால மறிச்சிட்டா. ஆனால் அதையும் சேர்த்து தாயுடைய அன்பையும் தகப்பனுடைய அன்பையும் தேவனுடைய அன்பையும் மூணையும் கலந்து கொடுத்தது 17 வருஷம் யாக்கோபு. யோசேப்புடைய 110 வயது வரைக்கும் அதை மறக்க முடியாது. எத்தனை வயது? 110 வயது வரைக்கும். அவர் ஏன் பலவரண அங்கேயே உடுத்தி இருக்க மாட்டார்? அவருக்கு ஏன் உடுத்தினாரு? அழகா இருக்கிறான், நேர்த்தியா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், சூப்பரா இருக்கிறான், அதுக்காக அங்கேயே உடுத்தினார் அவனுக்கு பலவரண அங்கி. ஓ, அது கூட தெரியாதோ? பலவரண அங்கி அண்ணே. அவன் நடந்து கொள்ற விதம், அவன் செயல்படுற விதம், அவன் பேசுற விதம், அவனுடைய பணிவு, அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆடு மேய்க்கிற வேலை. அந்த வேலையை சிறப்பா செஞ்சான். அடுத்தது அவனை கண்காணிப்பாளராக வச்சார், ஆடுகளை கண்காணிக்கிறவனா வச்சாரு. அப்புறம் ஆடுகளை மேய்க்கிறவன்களை கண்காணிக்கிறவராக வச்சாரு. அதுக்கப்புறம் கணக்காளராக வச்சார், அவனை கணக்கு வரவுகளை பார்க்கிறவனா வச்சார். இதுல எல்லாத்திலையுமே அவன் உண்மையும் உத்தமமாய் தேவனுக்கும் யாக்கோப்புக்கும் தகப்பனுக்கும் இருந்தான். அப்பவே அந்த ட்ரைனிங் அப்பவே கொடுத்துட்டார் அவனுக்கு. இந்த ட்ரைனிங் தான் போத்திபார் வீட்டில் வேலை செய்யும் போது அது மிகுந்த உதவியா இருந்தது. அவன் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தான், நிர்வாக மேனேஜராக இருந்தான். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் அவன் தான் தலைமை அதிகாரி, எல்லாமே அவன் தான். பிறகு எல்லாத்துக்கும் முதன்மை அதிகாரி ஆனான். இது உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் வேதத்தில் போய் பார்த்தீங்கன்னா, ஊந்து உள்ள போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேதப்படுத்துகிற காரியங்கள் முற்றிலுமாய் அழிந்து காணாம, ஒரு துரும்பு கூட, ஒரு தூசி கூட கிடைக்காம அழிஞ்சு போக வேண்டிய அளவுக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில அத்தனை பேரழிவுகளும் நாசங்களும் மோசங்களும் நேரிட்டும் அவர் சேதமடையாமல் இருந்தது கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய அடைக்கலத்தில் வைத்து, அநாதி தேவனுடைய அடைக்கலத்தில் வைத்து கண்மணியாய் காத்து மீட்டு கொண்டு வந்து 13 வருஷ கஷ்டத்துக்கு பிறகு அவர் அந்த படமிடுதலுக்கு பிறகு 80 வருஷ வாழ்வை அவருக்கு கொடுத்து முடிவில்லாத வாழ்வை கொடுத்தார். அடுத்த யோசேப்புடைய அடுத்த பகுதிக்கு, அடுத்த கட்டத்துக்கு கர்த்தர் கிருபையில அடுத்த வாரம் தேவ கிருபையில பார்க்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. நாளை தினம் 1ஆம் தேதி காலை ஆராதனை உண்டு, காலை நடைபெறும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, இந்நாளிலும் வேளையிலும் ஆண்டவரே, நீசன் நினைச்சு பார்க்க முடியாதபடி உம்முடைய ஆவினாலும் உம்முடைய பிரசன்னத்தினாலும் உம்முடைய அக்கினினாலும் வல்லமையினாலும் உம்முடைய மிக சிறந்த வெளிப்பாட்டினாலும் நிரப்பி சத்தியத்தின் ஆழங்களையும் மறைபொருள்களையும் நீர் எடுத்து கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உண்மையெல்லாமல் எங்களுக்கு அது தெரியாத ஆண்டவரே, இது நாளத்துக்குள்ள என்ன இருக்குது, இந்த சத்தியத்துக்குள்ள என்ன மறைந்திருக்குது, எப்படிப்பட்ட கேரக்டர்கள் இருக்குது என்பது எனக்கு தெரியாத ஆண்டவரே. எல்லாம் அல்லேலூயா அன்றைய நாளிலே அது நடைபெறுவதற்கு முன்பதாகவே இருந்தவரே, அதை கண்டவரே, பார்த்தவரே, அறிந்தவரே, உணர்ந்தவரே, ருசித்தவரே, மகிழ்ந்தவரே, அதைத்தான் இன்றைக்கு சொன்னீர். அதுபோல எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நீர் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படியும் உண்மையும் உத்தமமும் ஆண்டவரே, செய்யென்று சொல்லுகிறதை செய்யவும், செய்யாதே என்று செய்கிறதை செய்கிற மன உறுதியும் திட மனதும் நிலைத்திருக்கும் இல்லை நிலைத்திருக்கக்கூடிய கிருபையும் உம்முடைய அடைக்கலத்துக்குள்ளே என்னாலும் மறைந்திருக்கிற கிருபையினாலே
எங்களை ஆண்டவரே அந்த கிருபையை தந்து எல்லா தீங்குகள் தீமைகள் பொல்லாப்புகளை அழித்து ஆண்டவரை எல்லா சத்ருவின் தடைகள் சத்ருவின் மனுஷருடைய தடைகள் எல்லா சர்பத்தின் அல்லேலூயா மிருகங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் ஒன்று விடாமல் நீர் அழித்து உம்முடைய பிள்ளைகளிலும் பிள்ளைகள் வாழ்விலும் எல்லைகளில் இராதபடி அழித்து சிறையிருப்புகளை அழித்து கடன் பிரச்சனைகளை வேரோடு அழித்து தீமைகளையும் சூழ்ச்சிகளையும் வஞ்சகத்தையும் அழித்து தகப்பனே அல்லேலூயா உம்முடைய பிள்ளைகளுடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் உமது நாமத்தினாலே தடைகளை உடைத்து போடுகிற எங்கள் இயேசு மகா ராஜாவாலே கட்டவிழ்க்கப்பட்டு ஆண்டவரே கடனில்லாத பரிசுத்தமான சமாதான வாழ்வு உம்முடைய சித்தத்தின் வாழ்வை செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். தேவைகளை எல்லாம் உடைய மகிமையின் ஐஸ்வரத்திலே நிறைவாய் சந்தியும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாக எங்கள் யாவரையும் ஆண்டவரே கைவிடாதையும், எங்களை ஒருபோதும் கைவிடாதையும் ஆண்டவரே. எல்லா தேவைகளையும் சந்தியும் ஆண்டவரே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி கிருபை செய்யுங்க. நாங்கள் விரும்பினதுக்கும் வேண்டினதற்கும் மேலாக செய்து எங்களை சந்தோஷப்படுத்துவீராக. உம்மை சந்தோஷப்படுத்தாமல் போயிட்டோம், உங்களை சந்தோஷப்படுத்தாமல் போயிட்டோம். மன்னிச்சிருங்க. கிருபையாய் இறங்கி எங்களுக்கு மிகுந்த சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பயமில்லாத ஆண்டவரே அல்லேலூயா இயலாமையை நீக்கி எங்களை வாழ வைத்து உம்மை நிலைநிற்க செய்வீராக. ஜெய கிறிஸ்துவே, எங்கள் சர்வ ஐஸ்வர்ய சம்பந்தனரே, எங்கள் சமாதான பிரபுவே, எங்கள் ஜீவனின் அதிபதியே, இந்த பாக்கியத்தை எங்கள் ஆட்டுக்குட்டியானவரே கிருபை செய்யும். உடைய கல்வாரி ரத்தத்துக்குள்ளே எங்கள் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கும் நம்மனையோர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.